ஒடிசா மாநிலத்தில் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-யின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கடந்த வாரம் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்திலே இடம்பெற்ற ஒரு கல்வி நிறுவனம் ஒன்றின் குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தார். நாமல் ராஜபக்ச தொடர்பில் SLPP அதே போன்ற SJB சஜித் பிரேமதாசவின் கட்சிகள் கூட்டாக இணைந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அதற்கு நாமல் ராஜபக்ச தலைமை தாங்கியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இதில் சஜித் பிரேமதாசவின் SJB கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் என்று பலர் சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது SLPP பொதுஜன பெரமுனவின் சார்பில் அரசியல் குழு உறுப்பினர் மிலிந்த ராஜபக்சவும் அந்த பயணத்திலே இணைந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவின் முன்னணி தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான குறித்த பல்கலைக்கழகம் தொடர்பில் அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் இவரை அழைத்தார்கள். அழைக்கின்ற போது அல்லது அவருடைய எக்ஸ் தளத்திலே இவரை எதிர்க்கட்சி தலைவர் என்று போட்டு மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றது. பலரும் அது தொடர்பில் கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எதிர்வினையும் மாற்றியிருந்தோம். எங்கள் எதிர்காலம் பிராந்திய ஒத்துழைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் இளைஞர்களின் தலைமைத்துவத்தை பொறுத்தது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். எங்களின் எதிர்காலம் பிராந்திய ஒத்துழைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் இளைஞர்களின் தலைமைத்துவ பொறுப்பில் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஏன் இவர் ஒரு குடியரசு தின நிகழ்வை சென்று அந்த நிகழ்வில், ஆனால் அவருக்கு அங்கு வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை பார்த்தீர்கள் என்றால் அது கிட்டத்தட்ட இந்திய அரசு ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி அல்லது பிரதமரை எப்படி அழைத்து ஒரு அரச நிகழ்வில் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதைக்கு இணையாக இதென்ன இதுவையெல்லாம் சோடிக்கப்பட்ட கதை, இவற்றுக்கு இதெல்லாம் உண்மையில் நாமல் ராஜபக்ச வலிந்து இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்வு இடம்பெற்ற பின்னர், கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பின்னர் தேடி சென்று பார்த்த போதுதான் ஒரு முக்கியமான விடயத்தை ஒரு முக்கியமான தரப்புகளூடாக உறுதி செய்ய முடிந்தது. நாமல் ராஜபக்ச SLPP SJB கட்சியினர் இந்தியா இந்த குறித்த நிகழ்வில் செல்வதற்கு முன்னர் அந்த குழுவினரை இந்திய அரசாங்கத்தின் ஆசிகளும் கிடைத்துள்ளதுடன் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னர் தூதுக்குழு கொழும்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு கல்வி நிறுவனத்தின் நிகழ்வுக்கு செல்லுகிறார்கள். அது ஒரு கல்வி நிறுவனம் என்று கூறப்படுது. ஆனால் இந்திய தூதரகத்தின் சார்பில் சந்தோஷ் ஜியா சந்தித்திருக்கிறார். இப்படி போகின்றவர்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்றால் அண்மையிலே கஜேந்திரகுமார் அவர்கள் தமிழகம் சென்றிருந்தார். அவரையும் வழி அனுப்பி வைத்திருக்கலாம் சந்தோஷியா. ஏன் இவை இடம்பெறுகிறது என்றால் ஒரு பின்னணியிலே ஒரு தயார்படுத்தலுக்கான ஒரு வாய்ப்பை இந்தியா மேற்கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அந்த சந்திப்பின் முடிவிலே இன்னும் ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கலந்துரையாடலின் போது இந்தோ ஆரிய மொழிகள் பொதுவான வேர்கள் இருப்பதனால் ஒடிஷாவில் பேசப்படும் மொழி மற்றும் சிங்களம் ஆகியவற்றுக்கு இடையான குறிப்பிடத்தக்க மொழி ஒற்றுமைகள் குறித்து உயர்சானிகள் சந்தோஷ் நாமல் ராஜபக்சவின் கவனத்தை ஈர்த்தாராம்.